ஜெயலலிதா உயிரோடு இருக்கும்போது 1.1 தானே சீமான் எடுத்தாரு. அதே ரெட்டலை தானே. ரெட்டலை மீறி சீமானுக்கு ஓட்டு எடுக்க முடியல. சீமான் என்ன சொன்னாரு? திருமலை நாயக்கர் மகால் தமிழர்களின் அவமான சின்னம்னாரு. எனக்கு மாறுபட்ட கருத்துக்கள் இருக்கலாம், பலருக்கு இருக்கலாம். பட் சீமான் அந்த கருத்தை சொன்னார். ஜெயலலிதா நெத்தியடியா சீமானுக்கு எதிராக இது தைப்பூசத்தில் பிறந்தவொன்னு அவருக்கு அரசு விழா, பிறந்தநாள் விழான்னு அவர் எடுத்தார். சீமானை கண்ட்ரோல் பண்ணி 1.1 தாண்ட முடியல. சீமான் ஜெயலலிதா உயிரோடு இருக்கும்போதே ஜெயலலிதா வீரப்பன் கொள்ளக்காரனா, ஜெயலலிதாவுக்கும் கருணாநிதிக்கு என்ன பேருன்னு ஜெயலலிதா கொள்ளக்காரின்னு சொல்லி தான் 1.1 எடுத்தார். ஏறி வர முடியல. ரெட்டலை வச்சு ஜெயலலிதா காஸ்ட் நியூட்ரல் லீடர், அனைத்து ஜாதிகளுக்கும் பொதுவானவர், பிராமணர், எல்லா ஜாதிகளுக்கும் பொதுவான ஒரு சமூகத்தை சேர்ந்தவர்னு 40 விழுக்காடு வாக்களுக்கு மேலே ஜெயலலிதா மேல் எடுத்தார். இன்னைக்கு அதே சீமான் மறைந்த ஜெயலலிதா விமர்சனம் பண்ணி 8.2 விழுக்காடு வாக்கு வந்துட்டார். அப்போ எடப்பாடி கையில் இருக்கக்கூடிய ரெட்டையில 2 ஜாதிக்கு தான் பலனுள்ள ரெட்டையிலையா இருக்குது. வன்னியருக்கும் வெள்ளாள கவுண்டருக்கு தான் பலனுள்ள ரெட்டையிலையா இருக்குது. பிராமணருக்கு பலன் இல்லை, உடையாருக்கு பலன் இல்லை, செங்குந்தருக்கு பலன் இல்லை, மன்னார் நாவிதர் குயவருக்கு பலன் இல்லை, பறையர் தேவேந்திர வேளாளருக்கு பலன் இல்லை. அப்போ இந்த சம்பவங்களெல்லாம் ஆர்கனைஸ் பண்ணி சீமான் வளர்றாரு. அப்போ அந்த டைனமிக்ஸ் மாறிட்டு, நீங்கள் கடந்த காலத்தின் கைதிகளாக இருந்துக்கிட்டு துக்ளக் இதையா, இந்தியா டுடே மணி, பிரியன் போன்றவங்களாம் அதிமுகன்னு பேசுறதுல எந்த பலனும் இல்லைங்கிறது தான் என்னோட கருத்தாக நான் முன்வைக்கிறேன். ஸோ எடப்பாடிக்கு 20 விழுக்காடு வாக்கு தான். அது எடப்பாடிக்கான வாக்கு தான். அதுவும் வன்னியர்கள் மத்தியில் எம்ஜிஆர் ஜெயலலிதாவோட மேல், முக்குலத்தோர் மத்தியில் ஒன்றும் இல்லை. மன்னார் நாவிதர் குயவர் மத்தியில் ஏமாத்திட்டாரு எடப்பாடியும் சிவி சண்முகனும். அவங்க நம்மளோட கருத்துருவாக்கத்தில் விவரமா இருக்கிறாங்க. இந்த ரெட்டையில நமக்கு பலன் இல்லாத ரெட்டையில, அது ஒரு இலை எடப்பாடிக்கு, ஒரு இலை சிவி சண்முகத்துக்கு தான் பலன், நமக்கு வேஸ்ட்னு நினைக்கிறாங்க. ஸோ இவ்வளவு சேஞ்சஸ் வந்துட்டு, இது நான் கற்பனையா சொல்லலை, ப்ரெடிக்ட் பண்ணலை, ஏட்டு சுரக்கா கதை இல்லை, பொய் இல்லை, நடந்ததை வச்சு எவிடன்ஸோட சொல்றேன்.